நீ தன்மானமிக்க தமிழ் மகன்னா நீ இங்க பாரு, என் கோபத்தை என் உணர்வை நீ உள்வாங்கிட்டினா நீ வென்றுவ. இவனெல்லாம் தெருவுக்கு தெரு சிலை வச்சு நிக்கிறான். எல்லா இடத்தையும் அவன் நிலமாக மாற்றி நிற்கிறான். உலக புகழ்பெற்ற இரண்டாவது பெரும் கடற்கரையை தன்னுடைய குடும்பத்தின் புதைகுழியா மாற்றி நிறுத்திருக்கான். ஆனால் உன்னுடைய வீர பெரும்பாட்டி வேலு நாச்சியாருக்கு சிவகங்கை அரண்மனையில் இருக்கிற மரப்பாச்சி தண்டி சிலையை தவிர வேற இடம் இல்லை. 15 ஆண்டுகளா கத்துனதுனால இப்ப என்ன பண்றான், அந்த காந்தி மண்டபம்னு ஒண்ணு இருக்குது இந்த கிண்டிக்கிட்ட, அதுல இங்க வரு நம்ம பாட்டன் அயோத்திதாஸ் இருக்கு, இந்த சிங்காரவேல இருக்கு, இது என்ன சொல்றது ரெட்டமலை சீனிவாசனுக்கு, நம்ம சங்கரலிங்கனா இருக்கு, பாட்டி வேலுநாச்சியா இருக்கு, நம்ம பாட்ட மருது வண்டிக்கு ஒரு பொம்மை மாதிரி வரிசையா அடிக்கிட்டானா. இந்த அருங்காட்சியத்துல இது மருது வண்டி சிலை, இது வேலுநாச்சியார் சிலை, இது சங்கரலிங்கனார் சிலை அப்படின்னு இருக்கிற மாதிரி மொத்தமா தமிழ் பயிலிடே அவங்க எல்லாம் சாப்பிட்டு இந்த போங்கப்பா, அங்க உங்களுக்கு சாப்பாடு இருக்கு அப்படி சாப்பிட்டு போங்கப்பா. அது மாதிரி அவன் என்ன பண்றான், இங்க எல்லாத்தையும் அடிக்க வச்சிருக்கான். நீ வந்து பாரு, நீ வா வா, உனக்கு அதை பார்க்கும் போது வெறி வந்துதான். நீ உண்மையிலே நல்ல தமிழ் தாய்க்கும் தமிழ் தகப்பனுக்கும் பிறந்திருக்க. உனக்கு தன்மானம் இருக்கு, சூடு சொரணம் இருக்கு, மான மரியாதை இருக்கு.